ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு 4 வகையான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய், சின்னதாக ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 5 முந்திரி பருப்பு, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. 8 பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 சின்னதாக தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம காளான் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட் வருங்க. அதனால தான் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ இது கூடவே 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து 1 நிமிஷம் நல்லா வந்து அப்படியே வெந்து வரட்டுங்க அந்த மசாலாவோட ஒன்றா. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். அங்கே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க, நம்ம அதுக்கு பதிலாக தயிர் சேர்க்குறோங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கடைசியாக சேர்க்கும்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தான் சேர்க்குறேன் கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக. அது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 400 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. வெந்தயக்கீரையை நல்லா உலர்த்தி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்லேயே கஸ்தூரி மேத்தி ரெடி ஆயிரும். இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும்.
நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆனியன் பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க, அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா நம்மளுக்கு பச்சை வாசனை நல்லா போயிருங்க அந்த மசாலாவோடது எல்லாமே. இப்போ இதை நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூடவே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பட்டருக்கு பதிலாக நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்ததுமே நம்ம ஊற வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்மளுக்கு காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம முந்திரி நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் அந்த பொடியை, ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 3வது ரெசிபி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதையும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வறுபட்டு எடுத்ததும் இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாய் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, இதை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன்.
இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குலைவாக வதங்கி வரும்போது நம்மளுக்கு இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையும் போயிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காளானுக்கு தேவையான அளவு மட்டும் முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது தான் காளானோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க. நான்வெஜ் மாதிரியே நல்லா வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கிரேவி ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசி கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 துண்டு இஞ்சி, பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கினது இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணும். இங்கே பாருங்கள், திக்காயி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 300 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காளான்லேருந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும், அதனால் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காளான்லேருந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லிக்கு செய்கிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்ந்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.